வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். அதிசய உலக வீரன் அத்தியாயம் 10. பொறுமை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் அதை சுற்றியுள்ள இயற்கையின் ஆற்றல் விதிகளால் தான் உடல் வடிவம் பெற்று இயங்கி வருது. இந்த இயற்கையின் ஆற்றல் விதிகள் இல்லைன்னா உயிர்களுக்கு உடல் கிடையாது. அதனால அந்த உடலுக்குள்ள பல வகையான இயற்கை ஆற்றல் விதிகள் ஒருங்கிணைஞ்சு இருக்கு. ஆனா உலக உயிர்களுக்கு சுலபமா புரிய 5 இயற்கையின் ஆற்றல் விதிகளை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆற்றல் விதிகளை பற்றி உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் காலம். ஏன் இந்த 5 விதிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, மற்ற எல்லா இயற்கையின் ஆற்றல் விதிகளும் இந்த 5 ஆற்றல் விதிகளுக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஒன்றா இருக்கு. இந்த 5 ஆற்றல் விதிகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லா விதிகளையும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சுலபம். காரணம், இந்த 5 ஆற்றல் விதிகள் தான் மற்ற எல்லா விதிகளுக்கும் அடிப்படை. ஒரு தவசி அவரோட தவ பயிற்சியை கட்டமைப்பது அவரோட இயற்கை திறன் மற்றும் ஆற்றல் விதியின் அடிப்படையில் தான். ஒரு தவசியோட உடல்ல எந்த இயற்கை விதி ஆற்றலின் ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அதன் திறமையின் அடிப்படையில் தான் அந்த தவசியோட எதிர்கால பாதை இருக்கும். ஒரு சில தவசிகளுக்கு அவங்களோட பிறப்புல இருந்தே ஒரு ஆற்றல் விதியின் ஆதிக்கம் மற்ற எல்லா ஆற்றல் விதிகளை விட முதன்மையா இருக்கும். அந்த தவசிகள் வேற எந்த பாதையிலையும் கவனம் செலுத்தாம அவங்களோட முதன்மை ஆற்றல் விதியின் அடிப்படையில மட்டும் தவ பயிற்சி மற்றும் தற்காப்பு வித்தையை பயிற்சி செய்வாங்க. இதனால அவங்களோட தவ ஆற்றல் சீக்கிரமாவே அதிகரிக்கும். இதுல இன்னொரு வகை தவசிகளுக்கு அவங்க உடல்ல இருக்கும் ஆற்றல் விதிகள்ல 2 அல்லது 3 ஆற்றல் விதிகளின் ஆதிக்கமா இருக்கும். அந்த வகை தவசிகள் அவங்களோட உடலுக்குள்ள முதன்மையா இருக்கும் ஆற்றல் விதிகள்ல ஏதாவது ஒரு ஆற்றல் விதியை தேர்வு செஞ்சு அந்த ஆற்றல் விதியின் தவ பாதையில பயிற்சி செய்வாங்க. இவங்களோட தவ ஆற்றல் அதிகரிப்பு வேகம் அவங்க பயிற்சி செய்யக்கூடிய தவம் மற்றும் தற்காப்பு வித்தைகளை பொறுத்து வேறுபடும். இதுல 3வது ஒரு வகை இருக்கு. அந்த வகை தவசிகளோட உடல்ல இருக்கும் இயற்கை ஆற்றல் விதிகள் எப்பவுமே ஒண்ணுக்கொன்னு சிக்கலாகவும் நிலைத்தன்மை இல்லாமலும் இருக்கும். அதனால இந்த வகை தவசிகள் எந்த தவ ஆற்றல் வித்தையை பயிற்சி செஞ்சாலும் மற்ற தவசிகளை விட இவங்களோட தவ ஆற்றல் வளர்ச்சி வேகம் மெதுவாக தான் இருக்கும். ஆனா இந்த வகை தவசிகள் சரியான தவ வித்தை, தற்காப்பு வித்தை மற்றும் சிறப்பு வழிமுறைகள் மூலமா அவங்களோட தவ ஆற்றல் நிலையை அதிகரிச்சுட்டா இந்த வகை தவசிகளை சம ஆற்றல் நிலையில எதிர்கொள்றது ரொம்ப ஆபத்தானது. இவங்களை சண்டையில வெல்றது ரொம்ப கடினம். ஆனா இந்த வகை தவசிகள் பெரும்பாலும் தவ பயிற்சியை தொடர்ந்து பண்றதில்ல. காரணம், இவங்க போற தவ பாதை ரொம்ப கடினமானது. நம்ம ஆதித்தனும் இந்த வகை தவசி தான். அப்படின்னா இவனோட உடல்ல இருக்கும் இயற்கை ஆற்றல் விதிகளும் நிலைத்தன்மையற்றது. இதனால ஆதித்தன் எல்லா ஆற்றல் விதிகளையும் பயன்படுத்த முடியும். ஆனா மற்ற தவசிகள் போல சீக்கிரம் இவனோட தவ ஆற்றல் நிலையை உயர்த்த முடியாது. காரணம், இவனோட எல்லா ஆற்றல் விதிகளையும் சம ஆற்றல் அளவுல அதிகரிக்கணும். நூலகர் குகன் ஆதித்தனுக்கு இந்த நிகர்லா குத்துவரிசை வித்தையை கொடுக்க இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இந்த வித்தையின் ஒவ்வொரு வித தாக்குதல்களும் வேற வேற ஆற்றல் விதிகளை சார்ந்தது. இந்த தற்காப்பு வித்தையை பயிற்சி பண்றது மூலமா ஆதித்தன் அந்த ஆற்றல் விதிகளை புரிஞ்சுக்க சுலபமா இருக்கும்னு தான். ஆதித்தன் நிலத்தின் ஆற்றல் விதியை உணர அதற்கான கை முத்திரைகளை பயன்படுத்தி கண்களை மூடி தியானத்துல இருந்தான். சில மணி நேரத்துக்கு பிறகு ஆதித்தனால லேசா நிலத்தின் ஆற்றல் விதியை உணர முடிஞ்சுது. ஆதித்தன் உடனே வாசி ஆற்றலை அந்த ஆற்றல் விதியோட இணைச்சு மலை சிதறும் சுத்தியல் முறையின் சொன்ன குறிப்புகள் படி உடலின் முக்கிய வர்ம புள்ளிகளுக்கு அந்த ஆற்றலை கடத்தி பிறகு கைகளுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணான். முதல் முயற்சி தோல்வி. 2வது முயற்சியும் தோல்வி. ஆதித்தன் தொடர்ந்து பலமுறை நிலத்தின் ஆற்றல் விதியை வாசியுடன் இணைச்சு வர்ம புள்ளிகளுக்கு கடத்தி கைக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சான். எல்லா முறையுமே தோல்விதான். சில தருணம் ஆரம்பத்திலேயே ஆற்றல் விதியும் வாசி ஆற்றலும் பிரிஞ்சிடும். சில தருணம் வர்ம புள்ளிகளுக்கு கடத்தும் போது பிரிஞ்சிடும். இன்னும் சில தருணம் எல்லா வர்ம புள்ளிகளுக்கும் கடத்தி கைக்கு கொண்டு வரும்போது பிரிஞ்சிடும். தொடர் தோல்விகளால ஆதித்தன் களைச்சு போய் அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். ஆதித்தன் முதல் தாக்குதல் முறை சரியா வரல. இந்த முறை 2வது தாக்குதல் விதத்தை பயிற்சி செய்யலான்னு யோசிச்சு ஆதித்தன் ஆழ்கடல் பேரலை தாக்குதல் முறையை பயிற்சி செய்ய தொடங்கினான். முன்பு செஞ்ச மாதிரியே முதல்ல அந்த தாக்குதலின் அடிமுறையை மட்டும் பயிற்சி செஞ்சான். பிறகு நீரின் ஆற்றல் விதியை உணர்ந்து வாசியுடன் இணைச்சு வர்ம புள்ளிகள் மூலமா கைக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சான். இந்த முறையும் தொடர் தோல்வி. ஆதித்தன் இரவு முழுக்க அந்த 4 வித தாக்குதல் முறைகளை மாத்தி மாத்தி பயிற்சி பண்ணிட்டு இருந்தான். ஒரு தாக்குதல் முறையை கூட ஆதித்தனால சரியா பண்ண முடியல. எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இதனால ரொம்ப வெறுப்பாகி போன ஆதித்தன் கோபத்தோட காலையில நூலகர் குகனை போய் பார்த்தான். அவர்கிட்ட ரொம்ப கோபமா, என்ன குப்பை வித்தையை எனக்கு நீங்க பயிற்சி செய்ய கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, நூலகர் குகன் அமைதியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. ஆதித்தன் வெறுப்போட, இன்னும் என்ன ஆகணும், நீங்க கொடுத்தீங்களே ஒரு தற்காப்பு வித்தை, பொல்லாத வித்தை, அதுல ஒரு தாக்குதல் முறையை கூட பயிற்சி பண்ண முடியல. அதுல உள்ள வழிமுறைகளை பண்ணி பண்ணி தோல்விதான் கிடைச்சது. ஒரு தாக்குதல் முறையை கூட கத்துக்க முடியல அப்படின்னு ஆதித்தன் கொந்தளிச்சான். நூலகர் குகன் ஆதித்தனை பார்த்து, கொஞ்சம் பக்கத்துல வாயேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆதித்தன் வெறுப்போட முன்னாடி போனான். நூலகர் குகன் ஆதித்தனோட நெத்தியிலேயே ஒரு அடியை போட்டாரு. ஆதித்தன் அவனோட நெத்தியை வலியோட தேய்ச்சிக்கிட்டு, இப்ப எதுக்காக என்ன அடிச்சுங்க அப்படின்னு கேட்டான். நூலகர் குகன் ஆதித்தனை பார்த்து, முட்டாளே அப்படின்னு திட்டினாரு. ஆதித்தனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நின்றுட்டு இருந்தான். நூலகர் குகன் பேச ஆரம்பிச்சாரு. நீ முட்டாள்னு நினைச்ச மாதிரியே நிரூபிச்சுட்டு பாத்தியா? நீ என்ன பண்ணிருப்பன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த தற்காப்பு வித்தியின் முதல் தாக்குதல் முறையை கொஞ்ச நேரம் பயிற்சி செஞ்சிருப்ப.
அது சரியா வரலன்னு அடுத்த முறைக்கு போயிருப்ப, அதுவும் சரியா வரலன்னு அதுக்கு அடுத்த முறைக்கு போயிருப்ப. இதை தானே பண்ணியிருக்க, சொல்லு அப்படின்னு இருக்கிற குகன் கேட்க, ஆதித்தன் எதுவுமே பேசாம இந்த ஆளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். இந்த வித்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. உன்ன மாதிரி நிலத்தன்மையற்ற ஆற்றல் விதி உடலமைப்பு உள்ள ஒரு சக்தி வாய்ந்த தவசியால உருவாக்கப்பட்டது. இந்த தற்காப்பு வித்தையை 8 வகையான ஆற்றல் விதிகளை உள்ளடக்கி தாக்குதல்களை வடிவமைச்சு உருவாக்கியிருக்காரு. இந்த வித்தையை உன்னை போன்ற ஆற்றல் விதி உள்ள ஒரு தவசி பயிற்சி செய்ய ஒரே வழிதான் இருக்கு. படிப்படியா இதை பயிற்சி செய்யணும். முதல் தாக்குதல் முறையை முழுமையா கைவல்யம் பண்ண பிறகுதான் அடுத்த தாக்குதல் முறையை பயிற்சி செய்யவே முடியும். ஏன்னா இந்த வித்தை வெவ்வேறு ஆற்றல் விதிகளால உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தாக்குதல் முறைகளும் அடிப்படையில ஒண்ணுக்கொன்னு இணைஞ்சது. இதனால முதல் ஆற்றல் விதி தாக்குதல் முறையை நீ முழுமையா பயன்படுத்தி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால அடுத்த தாக்குதல் முறையை தொடரவே முடியும். அது மட்டும் இல்லாம இந்த தற்காப்பு வித்தையை பயன்படுத்தும் தவசியின் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கோ இந்த வித்தையை பயன்படுத்தும் போது அந்த தாக்குதலின் ஆற்றல் அதை விட அதிகமாகவே வெளிப்படும். இதை கேட்டதும் ஆதித்தனுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆதித்தன் நூலகத்துல தற்காப்பு கலையை பத்தி நிறைய படிச்சிருந்தான். மனித நிலை தற்காப்பு கலை வித்தைகள் ஒரு தவசி வாசி இணைவு நிலையில இருக்கும் வரதான் பயன்படும். அதுக்கப்புறம் அந்த தவசியின் ஆற்றல் நிலை உயர்ந்த பிறகு மனித நிலை தற்காப்பு வித்தைகளால அந்த தவசியோட ஆற்றல் நிலை அளவுக்கு திறன்பட செயல்பட முடியாது. அதனால தவசிகள் அவங்க அடுத்த நிலையை அடைஞ்சதும் தங்களோட ஆற்றல் நிலைக்கு பொருந்தக்கூடிய உயர்நிலை தற்காப்பு வித்தைகளை பயிற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுக்கு மாறா சில வித்தைகள் இருக்கு. ஒரு தவசி அந்த வித்தைகளை எந்த தவநிலை ஆற்றல்ல பயிற்சி செஞ்சாலும் அந்த வித்தை அதுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லாம அந்த தவசின் ஆற்றல் உயர உயர அந்த தற்காப்பு கலை வித்தையின் ஆற்றலும் உயரும். அப்படிப்பட்ட வித்தைகளை புனிதர் நிலை வித்தைகள்னு சொல்லுவாங்க. நூலகர் குகன் சொல்றதை வச்சு ஆதித்தன் இந்த நிகரில்லா குத்துவரிசை வித்தையும் புனிதர் நிலை வித்தையா தான் இருக்கணும்னு யூகிச்சான். நூலகர் குகன் ஆதித்தனை பார்த்து, உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், பொறுமையா இருக்க கத்துக்க. ஆனா நீ அதை கேட்காம இன்னும் முட்டாள் மாதிரியே அவசரத்திலேயே இருக்க, முட்டாளே அப்படின்னு சொல்லி ஆதித்தனோட நெத்தியில இன்னொரு அடியை போட்டாரு நூலகர் குகன். ஆதித்தனை பார்த்து, உனக்கு இந்த வித்தை வேணாம்ல, அப்ப கொடுத்துரு அப்படின்னு நூலகர் குகன் கையை நீட்ட ஆதித்தன், நான் எப்ப சொன்ன வேணான்னு, நீங்க முன்னாடி இந்த விவரத்தெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கணும், உங்க மேலதான் தப்பு அப்படின்னு ஆதித்தன் சொன்னான். நூலகர் குகன் கடுப்பாகி ஆதித்தன் அடிக்க எழுந்தாரு. பொடியா உன்ன அப்படின்னு வர ஆதித்தன் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடினான். பயிற்சிக்கான காட்டுப்பகுதி. ஆதித்தன் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து, சரி முதல்ல இந்த தற்காப்பு வித்தையின் முதல் வகை தாக்குதலை பொறுமையா பயிற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு மலை சிதறும் சுத்தியல் தாக்குதல் முறையின் அடிமுறைகளை கொஞ்ச நேரம் பயிற்சி செஞ்சான். பிறகு அமைதியா கண்களை மூடி தன்னை நிலம் போல வலிமையா இருக்கிறதா மனசுக்குள்ள உருவகப்படுத்திக்கிட்டான். உடலின் நில ஆற்றல் விதிய வாசியின் மூலமா எழுப்பி அந்த ஆற்றல் விதியோட வாசி ஆற்றலை இணைக்க முயற்சி செஞ்சான். கொஞ்ச நேரத்திலேயே நிலத்தின் ஆற்றல் விதி வாசி ஆற்றலோட இணையறத ஆதித்தனால உணர முடிஞ்சது. ஆதித்தன் கண்களை திறந்து பார்க்க அவனோட உடல் மேல ஒரு மேல் அடுக்கு மாதிரி பச்சை நிற ஒளி படர்ந்து இருந்தது. ஆதித்தன் இப்பதான் நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்பட்டான். அதனால ஆதித்தனோட கவனம் சிதறி அந்த பச்சை நிற ஒளி ஆதித்தன் உடலை விட்டு மறைஞ்சது. ஆதித்தனோட தலையில அடிச்சுக்கிட்டு, கவனம்டா கவனம், கவனத்தை சிதற விடாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் முயற்சியை தொடர்ந்தான். இப்படியே 3 நாள் போச்சு. இந்த 3 நாள்ல ஆதித்தன் பாதி நேரம் இமைக்கா அதிவேக நகர்வு வித்தையையும் மீதி நேரம் முழுக்க நிகரலா குத்துவரிசை வித்தையையும் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தான். இந்த 3 நாள்ல ஆதித்தன் இமைக்கா அதிவேக நகர்வு வித்தையில பாதி வித்தகன் ஆயிட்டான். ஆனா எவ்வளவு கடினமா முயற்சி செஞ்சோம் மலை சிதறும் சுத்தியல் தாக்குதல் முறையில ஆதித்தனால ஒரு முறை கூட முழுமையா அந்த வித்தையை பண்ண முடியல. ஆனா ஆதித்தன் முன்ன மாதிரி அவசரப்படாம பொறுமையா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த 3 நாள் மலை சிதறும் சுத்தியல் தாக்குதல் பயிற்சியில ஆதித்தனுக்கு முன்னேற்றம் இருந்தது. இப்ப ஆதித்தனால ரொம்ப சீக்கிரமாவே நிலத்தின் ஆற்றல் விதியையும் வாசியின் ஆற்றலையும் இணைக்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம அந்த வித்தையில குறிப்பிட்டிருக்கும் முறைப்படி வர்ம புள்ளிகளுக்கு அந்த ஆற்றலை கடத்தி கைகளுக்கு கொண்டு வரவும் முடிஞ்சது. ஆனா ஆதித்தனால அந்த ஆற்றலை வச்சு தாக்குதல் தான் நடத்த முடியல. இப்படி ஒரு முறை ஆதித்தன் ஆற்றலை கைகளின் முன்பக்கம் கொண்டு வந்து மரத்துல குத்த போகும்போது சரியா மரத்துல படுறதுக்கு முன்னாடி அந்த ஆற்றல் மறைஞ்சிருச்சு. அதனால ஆதித்தன் வெறும் கை மட்டும் மரத்துல குத்தி ஆதித்தனுக்கு ரத்தம் வர அளவுக்கு காயம் ஏற்பட்டது. ஆனா ஆதித்தன் அதை பத்திலாம் கவலைப்படாம தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருந்தான். காலை. இன்னைக்கு பள்ளியோட சவால் நாள். ஆதித்தன் வெளிப்புற மைதானத்துக்கு வந்து இன்னைக்கு யாருக்கு சவால் விடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப பாரி ஆதித்தன் முன்னாடி வந்து நின்று, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோமா அப்படின்னு கேட்டான். ஆதித்தன் பாரியை பார்த்து, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வா சண்டை போடுவோம் அப்படின்னு பாரியோட சவாலை ஏத்துக்கிட்டான். பாரியும் ஆதித்தனும் சவால் சண்டை போட போறது உடனே எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சது. ஆதித்தனையும் பாரியையும் சுத்தி பெரிய கூட்டமா எல்லாரும் சுத்தி நின்னாங்க. இதை பார்த்த ஆதித்தன் பாரி கிட்ட, நம்ம சண்டை போடுறதுல நம்மளை விட மற்ற மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கவனத்தை செலுத்தாம வா சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாரி சொல்லி அவனோட ஈட்டிய பக்கத்துல இருந்த மாணவன்கிட்ட கொடுத்து ஆதித்தனை நோக்கி தாக்க வந்தான். ஆதித்தன் வேற எதுவும் பேசாம பாரியோட தாக்குதலை சமாளிச்சு பதில் தாக்குதல் நடத்தினான். குறிப்பு:
சவால் சண்டை விதிமுறைப்படி மாணவர்கள் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அவங்களோட சொந்த உடல் பலம் மற்றும் தற்காப்பு கலை வித்தைகளை பயன்படுத்தலாம். நேரம் ஆக ஆக ஆதித்தனுக்கும் பாரிக்கும் இடையில சண்டை ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. பாரியின் தவாற்ற நிலை வாசி இணைவு 5வது படிநிலை. இருந்தும் ஆதித்தன் உடல் வலிமையில பாரிக்கு சரிக்கு சமமா நின்று சண்டை போட்டான். இதனால பாரி எரிச்சலோ களைப்போ அடையாம உற்சாகத்தோட இன்னும் ஆதித்தன் கிட்ட ஆவேசத்தோட சண்டை போட்டான். பாரி பல முறை ஆதித்தன் அடிச்சு மண்ணில சாய்ச்சான். ஆனா ஆதித்தன் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி எழுந்து வந்து பயங்கரமா சண்டை போட்டான். ஆதித்தன் அடிச்சதுல பாரியும் சில முறை மண்ணில் விழுந்தான். ஆனா சட்டுன்னு எழுந்து பத்தலை 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 அப்படின்னு சொல்லி முன்ன இருந்ததை விட இன்னும் கடுமையா சண்டை போட்டான். இவங்க 2 பேரும் சண்டை போறத சுத்தி பார்த்துட்டு இருந்த மாணவர்கள் ஆரம்பத்துல உற்சாகமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக பயத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல சில மாணவர்கள், இவங்க 2 பேரும் மனுஷங்க தானா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, நல்ல வேலை நான் இவங்க கூட சண்டை போடல, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் போட்ட சண்டையில அவங்களோட உடல்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர நினைச்ச ஆதித்தன் 2 அடி பின்ன போய் அவனோட தற்காப்பு வித்தையான நிகரலா குத்துவரிசையின் முதல் தாக்குதலான மலை சிதறும் சுத்தியல் தாக்குதலை பண்ண அவனோட வாசி ஆற்றலை நிலத்தின் ஆற்றல் விதியோட இணைச்சு கைக்கு கொண்டு வந்தான். இதை பண்ண ஆதித்தனுக்கு 3 நொடி தான் ஆச்சு. ஆமா, இந்த 3 நாள் ஆதித்தன் பண்ண பயிற்சியோட பலன் தான் இது. ஆதித்தன் என்ன செய்ய போறான்றதை புரிஞ்சுக்கிட்ட பாரி பின்னோக்கி போய் அவனோட வாசி ஆற்றலால உடல் முழுவதும் ஒரு அடுக்கு பறவை விட்டு தடுப்பு நிலையில நிக்கிறது போல நின்றுட்டு இருந்தான். உங்களுக்கு தோணும், ஏன் பாரியும் அவனோட தற்காப்பு வித்தையை இங்க பண்ணலாமே அப்படின்னு. ஆனா அங்கதான் சிக்கலே. பாரியின் தற்காப்பு வித்தை எல்லாமே அவனோட திறமையான ஈட்டி சம்மந்தப்பட்டது. அவனோட தற்காப்பு வித்தையை பயன்படுத்த அவன் கையில ஈட்டி இருக்கணும். சவால் சண்டையின் விதிப்படி ஆயுதங்கள் இல்லாம தான் சண்டையில இறங்கணும். அப்படி இருக்க எப்படி பாரியால அவனோட வித்தையை இங்க பயன்படுத்த முடியும்? ஒருவேளை பாரி ஆத்ம சக்தி பிரிவு நிலையில இருந்தா ஆத்ம சக்தி மூலமா காற்றிலேயே அவனோட ஆயுதத்தை உருவாக்கி அவன் அந்த வித்தையை பயிற்சி பண்ணலாம். ஆனா பாரியோட கெட்ட நேரம் அவன் வாசி நிலையில தான் இருக்கான். அதனால வரதை பார்த்துக்கலான்னு பாரி அவனோட வாசி ஆற்றல் மூலமா உடல் முழுவதும் பறவை விட்டு ஒரு தடுப்பாக்கி தடுக்க முறையில நின்றுட்டு இருந்தான். ஆதித்தனோட முன்னங்கை முழுக்க பச்சை ஒளியால மிளற ஆதித்தன் வேகமா பாரியை தக்க வந்தான். இதை பார்த்த எல்லாரும் பாரியோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. பாரியும் அதையே நினைச்சு கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டான். ஆதித்தனோட கை பாரியை படுறதுக்கு 1 அடி முன்னாடி முன்ன நடந்த மாதிரியே ஆதித்தனோட கையை படர்ந்த பச்சை ஒளி சட்டுன்னு மறைஞ்சது. ஆதித்தனோட வெறும் கை பாரியோட தடுப்பு மேல பட்டு பொத்துன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. இதை பார்த்து சுத்தி இருந்த மாணவர்கள், நடுவர், ஏன் ஆதித்தன் உட்பட இப்ப இங்க என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாரிக்கு பொத்துன்னு ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுது. வலியே சுத்தமா தெரியல. அவங்களோட தடுப்பு வச்சுட்டு இருந்த கைய யாரோ லேசா தொட்டுட்டு இருக்க மாதிரிதான் பாரி உணர்ந்தான். என்னன்னு பாரி கண்ணை திறந்து பார்த்தா ஆதித்தனோட கைய தன்னோட தடுப்பு கை மேல வச்சு குத்தி நின்றுட்டு இருந்தான். பாரி அவனை பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்ச ஆதித்தன் அவன்கிட்ட, சும்மா விளையாடின அப்படின்னு அசடு வலிஞ்ச சிரிப்போட சொல்ல பாரிக்கு என்ன நடக்குதுன்னு சட்டுன்னு புரிஞ்சுது. பாரி ஆதித்தனை பார்த்து ஒரு பயங்கரமான புன்னகையோட, ஹே இப்ப என்னோட முறை அப்படின்னு சொல்லி ஆதித்தனை சரம் மாதிரியே தாக்கினான். அந்த தாக்குதல்ல ஆதித்தன் நிலக்குலைஞ்சு மயங்கி தரையில விழுந்தான். அதனால ஆதித்தன் எழுந்துக்க முடியாம கிடந்தான். இதை பார்த்த நடுவரா இருந்த மாணவர், ஆதித்தன் மற்றும் பாரி இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த சவால் சண்டையில ஆதித்தனால தொடர்ந்து சண்டை போட முடியாததுனால இந்த சவால் சண்டையில வென்றது பாரிவேலன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடுவரா இருந்த மாணவர் போனாரு. மற்ற மாணவர்கள் எல்லாரும் அவங்களோட சவால் சண்டை இல்லைன்னா பயிற்சியை தொடர அங்கிருந்து கிளம்புனாங்க. ஆதித்தனுக்கு லேசா மயக்கம் தெளிய எழுந்து உக்காந்தான். அப்ப பாரி அவன் பக்கத்துல வந்து நின்று, உங்ககிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், இவ்வளவுதான் உன்னால முடியுமா ஆதித்தா, என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னு சொல்லி பாரியும் அந்த இடத்த விட்டு போனான். கொஞ்ச தூரம் போன பிறகு பாரியோட முகத்துல இருந்த புன்னகை மறைஞ்சு தீவிரமான முகபாவமா மாறுச்சு. பாரி மனசுக்குள்ள, நான் சீக்கிரமா உடல் தொடர்பான தற்காப்பு வித்தைகளை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். ஆதித்தன் அவனோட தற்காப்பு வித்தைய இன்னும் முழுமையா கைவல்லியம் பண்ணல. ஒருவேளை அவன் மட்டும் அந்த வித்தையை சண்டையில சரியா பயன்படுத்தி இருந்தானா இன்னைக்கு அவனுக்கு பதில் நான் தரையில விழுந்து கிடந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டே பாரி அங்கிருந்து போயிட்டு இருந்தான். ஆதித்தன் தட்டு தடுமாறி எழுந்து போய் ஒரு மரத்தடியில போய் உக்காந்தான். அங்க உட்காந்து யோசிச்சுட்டே, ச்சே, சரியான நேரமா பார்த்து இந்த வித்தை இப்படி சொதப்பிடுச்சே, இன்னும் நமக்கு பயிற்சி வேண்டுமோ, சரி இன்னும் கடுமையா பயிற்சி செய்வோம் அப்படின்னு ஆதித்தன் முடிவு பண்ணி சட்டுன்னு எழுந்தான். அப்போ உடம்பு முழுக்க அடி வாங்கினதுல வலி பின்னி எடுக்க ஆதித்தன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு உடம்ப குணப்படுத்திக்கிட்டு அப்புறமா பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெளிப்புறமானவர் அறைக்கு போனான். இந்த இடத்தோட இந்த அத்தியாயம் முடியுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்மள மாதிரியே மாயாஜலம், தற்காப்பு கலை, கற்பனை கதைகள் பிடிச்சவங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன் என்ஜே ஸ்டோரி டெல்லர்.